guys, welcome to Cine News. விஜயின் 69வது படமான ஜனநாயகன் படப்பிடிப்போட புதிதான அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு என்ன அப்படி வெளியாக இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வினோத் இயக்கிய ஜனநாயகன் திரைப்படம் அவரது கடைசி படமாக இருக்கும் என்பதை விஜய் மற்றும் அவரது குழுவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்போது நடித்து வரும் ஜனநாயகன் படமே தனது நடிப்பில் வெளியாகும் இறுதி படம் என்றும் அறிவித்துள்ள தளபதி விஜய் அடுத்த தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்துள்ள நிலையில் அவரின் கடைசி படம் குறித்த புதிய அப்டேட் தற்போது வெளியாகியுள்ளது. தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். அப்போது தனது 30 ஆண்டுகால நடிப்பு வாழ்க்கையை விட்டு விலக உள்ளதாகவும் அறிவித்து பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருந்தார். அரசியல் கட்சி தொடங்கப்பட்டதில் பலர் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் கூட ஒரு சிலர் சினிமாவை விட்டு விலகுவது ஒரு தற்காலிக முடிவாக இருக்கலாம் எனவும் நிரந்தர முடிவாக இருக்காது எனவும் நம்பி இருந்தனர். இருப்பினுமே வினோத் இயக்கிய ஜனநாயகன் திரைப்படம் அவரது கடைசி படமாக இருக்கும் என்பதை விஜய் மற்றும் அவரது குழுவினர் மீண்டும் மீண்டும் வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டு உறுதிப்படுத்தியிருந்தாங்க. கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிக்கும் இந்த படத்தில் பூஜா ஹெக்டேர், பாபி தியோல், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், பிரியாமணி மற்றும் மமிதா பைஜு போன்ற பிரம்மாண்ட நட்சத்திரங்கள் எல்லாம் நடிக்கின்றனர். அனிருத் இந்த படத்துக்கு இசையமைத்து வருகிறார். விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டதால் அவரின் செயல்கள் குறித்து அதிகமான தகவல்கள் இணையத்தில் வெளியாகி சர்ச்சைக்குரியதாகவும் மாறியிருந்தது. இதன் காரணமாக அவர் நடித்து வரும் ஜனநாயகன் படத்தின் அப்டேட்கள் குறித்து அவரது ரசிகர்களை எதிர்பார்க்கிறார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதற்கு முக்கிய காரணம் விஜய் ரசிகர்களும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுமான அவர்கள் தற்போது 2026 சட்டசபை தேர்தலுக்காக தங்கள் கவனத்தை திருப்பியுள்ளனர். இதனிடையே ஜனநாயகன் படத்தின் புதிய அப்டேட் தற்போது வெளியாகியுள்ளது. பரபரப்பாக நடைபெற்று வரும் இந்த படத்தின் ஷூட்டிங் வரும் ஜூன் மாதம் இறுதியில் முடிவடையும் என்றும் ஒரு சில தகவல்கள் வெளியாகியிருக்கு. பிரபல தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படம் வருகிற அக்டோபர் மாதம் வெளியாக உள்ளது. அனிமல் மற்றும் கங்குவா படத்தில் வில்லனாக நடித்து அசத்திய பாபி தியோல் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார். இந்த படமானது அரசியல் தொடர்பான கிரைம் த்ரில்லர் கதைக்களத்தில் உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு தளபதி 69 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்குடன் பேரை படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி இந்த படத்தில் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் படத்துக்கு ஜனநாயகன் என்ற பெயரையும் வைக்கப்பட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிச்சு. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இணையத்தில் வைரலானது. அந்த போஸ்டரில் விஜய் வாகனத்தின் மீது நின்று கொண்டு அவரது ரசிகர்களுடன் செல்ஃபி எடுப்பது போல் காட்சி அமைந்திருந்துச்சு. அரசியல்வாதியாக மாறியுள்ள விஜயின் கடைசி படம் இது என்பதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்து வருகிறது. அதன்படி இந்த படத்தின் படப்பிடிப்புகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் இந்த படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் 2025 மே மாதத்துக்குள் நிறைவடைந்துவிடும் என தகவல் வெளியானது. ஆனால் தற்போது கிடைத்த தகவல்களின்படி நடிகர் விஜய் அரசியலிலும் பிஸியாக இருப்பதால் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாத இறுதிக்குள் நிறைவடையும் என அப்டேட் வெளிவந்துள்ளது. அடுத்தடுத்து இந்த படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் போது இந்த படம் அக்டோபர் மாதத்தில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் இந்த படத்தை 2026 பொங்கல் தினத்தில் திரைக்கு கொண்டு வர படக்குழு திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இனிவரும் நாட்களில் மற்ற அப்டேட்கள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவில் இயக்குனர் HACயின் மகன் என்கின்ற அடையாளத்தோடு தமிழ் சினிமாவில் நுழைந்தவர் தான் தளபதி விஜய். சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு எளிதில் கிடைத்தாலுமே அதனை தக்க வைத்துக் கொண்டது என்னவோ தன்னுடைய திறமை மூலம்தான். நடிப்பை தொடர்ந்து தற்போது தளபதி விஜய் அரசியலில் கால் பதித்ததும் அவருடைய திறமையால் தான். புதிதாக கட்சி தொடங்கிய தளபதி விஜய்க்கு கிடைத்த வரவேற்பையும் மக்கள் கூட்டத்தையும் கண்டு தற்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சியினர் மற்றும் முன்பு தமிழகத்தை ஆண்ட கட்சியினர் என ஆச்சரியத்தில் ஆழ்ந்து உறைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் வில்லனாக நடித்து வரும் பாபி தியோல் தளபதி விஜய் குறித்து பேசியுள்ள தகவல் தற்போது வைரலாகி வருகிறது. What kind of person is தளபதி விஜய் அப்படின்னு கேட்டபோது ஜெய்ப்பூரில் நடைபெறும் சர்வதேச இந்திய திரைப்பட விழாவில் பங்கேற்ற பாபி தியோல் விஜய் பற்றி கூறும்போது விஜய் ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கிறார்.
என்றும் அவர் மிகவும் எளிமையாக மற்றும் தன்னடக்கம் கொண்டவர் மனிதர் எனவும் தெரிவித்து இருக்கிறார். அவருடன் இணைந்து பணியாற்றுவது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல புதிதான மற்றும் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்க விரும்புவதாகவும் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் ரசிகர்கள் கொடுத்து வரும் வரவேற்புக்கு மிக்க நன்றி என்றும் அவர் பேசியிருக்கிறார். பாலிவுட் நடிகர் தர்மேந்திராவின் இளைய மகனான பாபி தியோல் பர்ஷாத் எனும் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர். இவர் ஏராளமான திரைப்படங்களில் நடித்திருந்தாலுமே அனிமல் திரைப்படம் தான் இவரை தென்னிந்திய ரசிகர்கள் மத்தியிலும் பிரபலமடைய வைத்ததுன்னு சொல்லலாம். இதைத் தொடர்ந்து தற்போது அடுத்தடுத்து தென்னிந்திய மொழிப்படங்களில் நடித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பாபி தியோல் பேசியிருப்பதும் தற்போது விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லலாம். விஜயோட தளபதி 69 படமான ஜனநாயகன் படத்தை தியேட்டரில் பார்ப்பதற்காக ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்காங்க. நாங்களுமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஜனநாயகன் படத்தை பார்ப்பதற்காக. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.